நீங்க உங்க மொபைல்ல ரியலிஸ்டிக்கான நல்ல கிளியரான இமேஜஸ் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சில சேஞ்சஸ நீங்க பண்ணி தான் ஆகணும். அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா 5 சேஞ்சஸ சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்றது வழியா, நீங்க பழைய ஃபோட்டோஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த புது ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே, நல்லா கிளியராவே, ரியலிஸ்டிக்காவே தெரியும். ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஐஃபோன் அளவுக்கு கிளியாரிட்டி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் டிவைஸை பொறுத்து தான். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிவைஸோட கேமராவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐஃபோனோட கேமரா வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸை வச்சுட்டு ரொம்ப கம்மியான மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமராவை வச்சுட்டு நம்ம ஆப்பிள் கூட கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பெரிய டவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற இமேஜஸை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புது செட்டிங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இமேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டிவைஸ்லேயும் கேமராக்கான செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம போய் சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம், சேஞ்ச் பண்ணுறதுக்கான விதம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாடலும் பொறுத்து நீங்கள் பொறுமையாக தேடி பார்த்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ரியல்மி டிவைஸில் எடுக்கிறேன். ஸோ ரியல்மி டிவைஸில் மேக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் காட்டும். இந்த 3 டாட்டில் வந்து நீங்கள் ரேஷியோவை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ரேஷியோ அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரேஷியோ, 4:3, 16:9 ரேஷியோ, இந்த மாதிரி சில ரேஷியோஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே கரெக்டான ரேஷியோ என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 16:9 தான். ஸோ இதை நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே கிடைக்கும், நல்ல ஃபோக்கஸாக, நல்ல ஜூமில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி எடுக்கும்போது 16:9 இந்த ரேஷியோவை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தோணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் இருக்குது. இந்த இடத்த இதை விட நான் கொஞ்சம் இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூல் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஃபில்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா HDR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில டிவைஸில் ஆட்டோ HDR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த ஆட்டோ HDR அப்படிங்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாக ஆன்லேயே வச்சிடலாம். ஸோ HDR அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப டார்க்கான இமேஜஸ், ரொம்ப பிரைட்டான இமேஜஸ், நார்மலான இமேஜஸ், இந்த மூணையுமே சேர்த்தா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதைத்தான் உங்களுக்கு இந்த HDR அப்படிங்கிற இது வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த HDR அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் HDR அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல HDR ஓகேவாக இருக்கும், இன்னொரு இடத்துல HDR தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரிட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை மேக்ஸிமம் எல்லா டிவைஸ்லையுமே இந்த கிரிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கிரிட் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 கோடு வரும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆப்ஜெக்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க இந்த கிரிட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சென்டரில் வச்சு நீங்கள் ஆப்ஜெக்டை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கரெக்டானதாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த கிரிட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இதை கேமரா கிளியரில் சேர்க்கலாமா என்னென்னு சொல்லி தெரியல, பட் மேக்ஸிமம் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லொக்கேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் டேக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவை எடுக்கும்போது இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அல்லது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான ஃபோட்டோஸை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இது எந்த இடத்துலேருந்து எடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். உங்களுடைய நேம் ஆட் பண்ணுறது, ஸோ இது வழியாக உங்களுடைய கிளியாரிட்டி அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. ஸோ எதுக்காக இதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது யார் நீங்கள் வேறு ஒருத்தங்களுக்கு அல்லது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் பார்க்குறாரு, வேறு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு அப்படிங்கும்போது இது யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறக்கும், எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எப்போ எடுத்திருக்காங்கன்னு காட்டுறது எல்லாமே இந்த வாட்டர் மார்க் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு எங்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுங்க. ஃபோட்டோஸ்லையா வீடியோஸ்லையா மேக்ஸிமம் ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் அதை எல்லாமே கரெக்டாக பார்த்து உங்களுடைய நேம், உங்களுடைய டிவைஸ் மாடல், என்னென்னலாம் இந்த வாட்டர் மார்க்கில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எல்லா மொபைல்லையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ரியல்மி டிவைஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கேமராவோட கஸ்டமைசேஷன் ஃபுல்லுமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவோட மொத்த கஸ்டமைசேஷனும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் மொத்தத்தையும் ப்ரோ அப்படிங்கிற வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியலிஸ்டிக்கான இமேஜஸாக உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நல்ல கிளியாரிட்டியான ஃபோட்டோஸாக கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.